ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு சாப்பிட்டு பார்க்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரிப்பன் பக்கோடா எப்படி குயிக்காக ஃபாஸ்ட்டாக செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து ஓலை பக்கோடா, ரோட்டு பக்கோடான்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப குறைவான நேரத்தில் குறைவான பொருளை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னா அது அந்த ரிப்பன் பக்கோடா தாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு சட்டுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். நான் இதில் தான் இப்போ மாவு மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த உலக்கால் தான் நான் அளந்து எடுத்துக்க போகிறேன். உலக்கு வந்து 200 கிராம் பிடிக்கும். உங்ககிட்ட உலக்கு இல்லைன்னா டம்ளர் இல்லைன்னா கப்பில் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். 2 உலக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். மாவு எல்லாமே நீங்கள் நல்லா சலிச்சிட்டு நல்லா ஃபைன் பவுடராக தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ அதே உலக்கால் 2 உலக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா நார்மல் பச்சரிசி மாவு தான், இடியப்பு மாவு வறுத்த மாவுலாம் கிடையாதுங்க. இப்போ இதில் நான் 2 உலக்கு எடுத்திருக்கேன். நான் மாவு எல்லாமே ஆல்ரெடி சலிச்சு தான் வச்சுருக்கேன், அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு சின்ன க்யூப் பட்டர். இதை வந்து நல்லா நான் மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாவோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான பொருள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம காரம் உப்பு எல்லா பக்கமும் கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு ஆயில் விட்டு அது ஹீட்டாக விட்டுறலாம். நான் பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து நான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பண்ணி வைப்பேன் எப்போதுமே. நான் அது மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த முறுக்கு பிழிகிற கட்டையில் வந்து ரிப்பன் பக்கோடாவோட அச்சு போட்டு நம்ம மாவு ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுதான் முறுக்கு பிழிகிற கட்டை. இப்போ அச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம போட்டு இதில் மாவை ஃபில் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் அந்த பக்கம் நம்ம ஹீட்டாக விட்டுருக்கோம். ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம ரிப்பன் பக்கோடா பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது ஃபுல் கட்டையும் நம்ம புளியக்கூடாது, பாதி பாதியாக புளியணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும். அதனால் நான் பாதி புளிஞ்சிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். பாதியை வந்து நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு தான் நான் புளிய போகிறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முறுக்கு மாதிரி புளிஞ்சிட்டு அதை ஒரு கருது வச்சு திருப்பி விட்டு வேக வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு குட்டி குட்டியாக அதை உடச்சி போட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெயிலே குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா அது நீங்கள் பாதி எடுத்துகிட்டு மிச்சம் எடுக்கிறதுக்குள்ளேயே அது கரிஞ்சிடும். அதனால தான் நான் அந்த மாதிரி முறுக்கு மாதிரி அதை புளிஞ்சிருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சலசலப்பெல்லாம் அடங்கி இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிப்பன் பக்கோடா வெளியில் எடுத்துடலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம பிள்ளையாருக்கு வச்சிடலாம். இப்போ நான் மிச்சம் இருக்க மாவையும் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான அட்டகாசமான ஒரு ரிப்பன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபியெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.